உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பல விமர்சனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது நாங்கள் என்னுடைய ரஜி பிளாக் யூடியூப் சேனலிலே ஒருதலைபட்சமான செய்திகளை நாங்கள் போடுவதாகவும் அல்லது ஒருதலைபட்சமாக சில பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பதிவிடுவதாகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த என்னோட தொலைபேசி ஊடாக அல்லது நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் ஊடகங்களாலவோ என்னோட நிறைய பேர் தொடர்பு கொண்டு கேட்ட போது நான் அவர்களுக்கு சரியான பதிலை வழங்கி இருந்தேன். நாங்கள் யாருக்கும் சார்ந்தவர்கள் அல்ல, யாருக்கும் சோரம் போனவர்களும் அல்ல. என்னிடம் பல பேர் பல விதமான கேள்விகளை கேட்கிறார்கள், அதுக்கு நான் பதிலளித்து வருகிறேன் என்று கூறியிருந்தார்கள். சமீப காலத்திலே சமீப காலத்துக்கு முதல் நான் ஒரு காணொலியை பதிவேற்றிருந்தேன். அதாவது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமாக என்று சொல்லி. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமாக அந்த காணொலியிலே நான் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் என்பவருக்கு, அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்தியா சென்ற போது குமுதம் தொலைக்காட்சிக்கு ஒரு செவ்வியை வழங்கி இருந்தார். அந்த செவ்வியிலே கூறியிருக்கிறார், தனக்கு யாரோ ஒருவர் சுவிட்சர்லாந்திலே இருந்து சொன்னதாகவும் அதை நான் சொல்லுவது தன்னிடம் ஆதாரம் இல்லை என்ற மாதிரி தான் அந்த செவ்வியிலே கூறியிருந்தேன். அது நாங்கள் அந்த காணொலியை வடிவாக கூறியிருக்கின்றோம். அப்படியான ஒரு சம்பவங்கள் இடம்பெறவில்லை. யார் சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்திலே நாங்கள் ஒரு சினிமா படம் பார்க்கிறண்டா கூடி ஒரு தவம் இருக்க வேண்டும். அதை விட 3.5 மணித்தியால சினிமா படத்தை 1 மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலம் ஆக்கி விடுவார்கள் சென்சர் என்ற போர்வையிலே. அப்படியான காலம் தான் அந்த காலம். அப்ப நான் அப்படியான ஒரு விஷயம் நடக்க இல்லை என்றதைத்தான் நாங்கள் ஆணித்தரமாக கூறினாங்க. நாங்கள் இதை யாருமே ஏன் அந்த அர்ஜுனா ராமநாதன் கூறின போதும் தனக்கு அது சம்பந்தமாக தெரியாது, எனக்கு ஆதாரம் இல்லை என்னிடம். ஆனால் சுவிட்சர்லாந்திலேருந்து ஒரு ஆள் கூறினார், அதைத்தான் நான் கூறுகிறேன் என்று தான் கூறியிருக்கின்றார். அதை தெளிவாக பாருங்கள். நாங்களும் அர்ஜுனா ராமநாதனை 100% குறை சொல்லவில்லை. இது யாருக்கும் நாங்கள் பயந்தோ அல்லது எந்த விதமான ஒரு இதுகளை நான் இந்த வீடியோவையும் எங்களுடைய சொல்லிசை கலைஞர் அல்லது சொல்லிசை பாடகர் சங்கீதன் சம்பந்தமாக உலக ரீதியாக தமிழர் வாழுகின்ற பிரதேசங்கள் எல்லா இடங்களிலுமே சங்கீதம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லோரும் வாயிலையும் முணுமுணுப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்க இருக்கிறது. ஆனால் அதுக்கு தீர்வு எப்படி என்று சொல்லி சொன்னால் அது இல்லை. அந்த தீர்வை உங்களுக்கு தெரியும், கிளிநொச்சியிலே பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே மாதிரி வவுனியாவிலே பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதே மாதிரி சமீபத்திலே வல்விடத்துறையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். அந்த வல்லடத்துறை ஆர்ப்பாட்டத்திலே போதிய அளவான மக்களுடைய ஆதரவு அங்கே இல்லாமல் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இன உணவாளர்களால் மட்டுமே அந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது என்னுடைய தளத்திலேயுமே நான் அதை பதிவிட்டிருந்தேன். அது எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கும் ஒரு சம்பவமாக இருந்தது. ஏன் மக்கள் அதை ஏற்கவில்லையா அல்லது மக்களுக்கு சரியான செய்திகள் போய் சேரவில்லையா என்றது ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்தது. அந்த இடத்திலே சில நேரம் சட்ட சிக்கல்கள் ஏதாவது வரலாம் அல்லது பயங்கரவாத சட்டங்கள் எல்லாருக்கும் மேலே பாயலாம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு பயத்திலேயே மக்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை அரசியல்வாதிகள், என்னுடைய அரசியல் சகோதரர்கள் அதை மக்களுக்கு சரியான முறையிலே சரியான நேரத்துக்குள்ளே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதை விட்டுவிட்டு மக்கள் பங்கு பெற்றவில்லை என்று குற்றம் சாட்டுவதில் நியாயம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இது ஒரு புறம் இருக்க சங்கீதனின் விடுதலை. சங்கீதன் யார்? இந்த எங்களுடைய கிளிநொச்சி நண்பன் அல்லது எங்களுடைய இளைஞன் சொல்லிசை கலைஞன் அவர் யார்? அவர் ஒரு பாடகர், ஒரு பொப்பிசை பாடகர். ஆனால்
கிட்டத்தட்ட நானும் பல 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 ஆர்ப்பாட்டங்களை கண்டு கொண்டு வந்து விட்டேன். கிட்டத்தட்ட சங்கீதனுக்காக 3 அல்லது 4 ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கும் தமிழ் தாயகத்திலே. ஆனால் இதுவரை நேரமும் அல்லது நாங்கள் இந்த காணொளி விடும் வரைக்கும் இன்னும் இந்த தமிழர் தாயகத்திலே எத்தனையோ பாடகர்மார் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நடந்து முடிந்த 2 அல்லது 3க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்களிலே ஒரு பாடகர் கூடி ஏன் கலந்து கொள்ளவில்லை? உண்மையிலேயே ஒரு டீச்சருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இன்னும் ஒரு டீச்சர்ஸ்மார் அதிபர்மார் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார்கள். ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் எங்களுடைய தமிழர் தாயகத்திலே பல பெரிய பாடகர்மார் இருக்கிறார்கள். கூடுதலாக பேர் சொல்லக்கூடிய பாடகர்மார்களே இருக்கிறார்கள். வாகிசன் போன்றவர்கள், கோகுலன் போன்றவர்கள் பெரிய பெரிய பாடகர்மார் இருக்கிறார்கள். ஏன் சங்கீதனுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஏன் குரல் கொடுக்கவில்லை? நான் இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூடி இந்த குறிப்பிட்ட பாடகர்மார்களை நாங்கள் பார்க்கவில்லை. எங்களுடைய ஒற்றுமை இதுதான். நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கீதனுடைய அரசு, அதாவது சங்கீதனுடைய கைது நடவடிக்கை அது எப்படியாக இருக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு தெரியாத வழக்கு கௌரவ நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் கதைக்க முடியாது. ஆனாலும் விடுதலை புலிகளினுடைய பெயரை பாவித்தார் என்று சொன்னால், விடுதலை புலிகளினுடைய பெயரோடு தான் இன்று பிள்ளையானுடைய கட்சி இருக்கிறது. தமிழில் உள்ள விடுதலை புலிகள் கட்சி என்று சொல்லி பேர் இருக்கிறது. அப்போது விடுதலை புலிகளின் பெயரிலே பிள்ளையானுடைய கட்சி இருக்கிறது சரியாக இருந்தால், சங்கீதன் விடுதலை புலிகளை பெயரை பாவித்ததில் எந்த ஒரு குற்றமும் இல்லை. நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பிரபாகரனுடைய பெயரை உச்சரிப்பது பயங்கரவாத சட்டத்துக்கு உட்பட்டு வராது என்று சொல்லி ஆணித்தரமாக கூறி குமாரநாயக்க உட்பட உங்களுடைய அரசாங்கம் பல தடவைகள் இந்த செய்தியை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உடனே வந்தவுடன் நீக்குவோம். சங்கீதனை கைது செய்தது அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறதுக்காக நீங்கள் இந்த அவசர கால சட்டத்தை வந்து பயன்படுத்த இயலாது. அது போலித்தனம். தலைவர் பிரபாகரனை போட்டினாலோ தமிழீழ விடுதலை இயக்கத்தை வந்து புகழ்ந்து கதைச்சாலும் அது பயங்கரவாதம் இல்லை. அது பயங்கரவாதம் இல்லை. அது ஒரு கருத்து. அந்த கருத்தை வந்து நீங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள இல்லாட்டி அவசர கால சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதை தடை செய்ய முடியாது. அது எந்த அளவுக்கு அதை நீங்கள் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்றால், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த சட்டம் சம்பந்தமாக இருக்கிற அறிவின் தன்மை தான் எடுத்து காட்டுகிறார். அந்த காணொலியை நான் மேலே இணைக்கிறேன், பாருங்க. விடுதலை புலிகளின் பெயரையோ அல்லது பிரபாகருடைய பெயரையோ உச்சரிப்பது தடை செய்யப்படவில்லை. அது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே வராது என்று கூறியிருக்கிறார். விடுதலை புலிகளுடைய சீருடைகள் அல்ல விடுதலை புலிகளுடைய சம்பந்தப்பட்ட லோகோக்களை தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அல்லது அதாவது இந்த விடுதலை புலிகளின் இந்த போராட்டத்தை கட்டியமைப்புகின்ற சில வசனங்கள் அல்லது அதுக்குரிய சந்தர்ப்பங்கள், சாட்சியங்கள், அது சம்பந்தமான குறும்படங்கள், அப்படியான நடவடிக்கைகளைத்தான் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது. அதுதான் அப்படி செய்தால் பயங்கரவாத தடை சட்டம் பாய். ஆனால் சங்கீதனுடைய கைது சம்பந்தமாக எங்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் இவ்வளவும் இருக்கத்தக்கதாக அன்றைய ஆர்ப்பாட்டத்திலேயும் கிளிநொச்சியிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலேயுமே நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களிடம் ஒற்றுமை இல்லை. அந்த இடத்திலே நான் நினைக்கிறேன் 3 பக்கமாக 3 சார்பாக அன்றைய ஆர்ப்பாட்டம் நடந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் முதல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதற்கு அப்புறம் வீதிக்கு இறங்கி போராட வேண்டும். அப்பதான் எங்களுக்கு அதில் ஒரு தெளிவு வரும். அதை விட ஒரு நீதியான கோரிக்கைகளை அந்த இடத்துல வைக்கக்கூடியமாக இருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் அவதானித்தோம், காணொலிகளாக பதிவும் செய்திருந்தோம். ஒன்றுக்கு முரண்பாடுகளே அங்கே இருந்தன. ஆனபடியாலே இனிமேலாவது எங்களுடைய அரசியல் தலைவர்கள், எங்களுடைய கௌரவ மதிப்புக்குரிய அரசியல் தலைவர்கள், நீங்கள் தான் எங்களுடைய இளைஞர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும், எங்களுடைய மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். எங்களுடைய மக்கள் இன்று யாரும் இல்லாத ஒரு
தலைமத்துவம் இல்லாத ஒரு மக்களாக இன்று இருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் தான் எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே கொண்டு போக வேண்டும். இந்த பயங்கரவாதம், ஆயுத கலாச்சாரம், அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு எங்களுடைய இளைஞர்களை சரியான பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு சரியான கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். அவர்களுக்கு சரியான தொழில் வாய்ப்புகளை எடுத்துக் கொடுக்க வேண்டும். அதுகளை பாராளுமன்றத்திலே எங்களுடைய தமிழ் இளைஞர்களை பாராளுமன்றத்திலே கதைத்து அந்த தமிழ் இளைஞர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக எங்களுடைய மதிப்புக்குரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதைவிட முக்கியமாக தற்போது கூடி நாங்கள் இந்த காணொலியை பதிவேற்றக்கு முதல் கூடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்றை பார்த்திருந்தோம். அந்த வகையிலே சுரேஷ் சாலையுடைய சில நடவடிக்கைகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன, உண்மை சம்பவங்களாக கண்டறியப்பட்டிருக்கிறன்னு சொல்லி பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக சக்தி பிரேக்கிங் நியூஸ் ஒன்றை பார்த்திருந்தோம். அது அந்த வகையிலே சில நேரங்களிலே உயிர்த்தஞாருக்குரிய சரியான இந்த தற்போது இருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய அனுராக் திசாநாயக்கா அவருடைய இந்த ஆட்சி காலத்திலே இந்த உயிர்த்த ஞாயிற்குரிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி பல மக்கள் மத்தியிலே இருந்தது. அது சில நேரம் சரியாக இருக்குமா அல்லது பிழையாக இருக்குமா என்றது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதை விட சங்கீதனுடைய விடுதலையும் சில நேரங்களிலே நடக்கலாம் அல்லது நடக்காம போகலாம். காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கௌரவ நீதிமன்றம் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அதை நாங்கள் அதிலே தலையிடுவது சரியல்ல. ஆனாலும் முக்கியமாக நாங்கள் நேற்றைய நாளிலேயும் சரி அல்லது இன்றைய நாளிலேயும் சரி முக்கியமாக நாங்கள் பார்ப்போமானால் தற்போது பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சம்பந்தமாக சில காமெடியான அல்லது ஒரு நகைச்சுவையான அவருடைய அந்த அதாவது சங்கீதனை பற்றிய தெரிவித்த சில நகைச்சுவையான காரியங்களை சில பேர் அதை கட் பண்ணி போட்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த விஷயத்திலே நான் ஒன்றை கூறுகிறேன். அர்ஜுனா பிழைவிட்டால் அதையும் கேட்போம். அர்ஜுனா சரியான விடயங்களை சொன்னால் நாங்கள் அதையும் சரி என்று வாதாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எவராயினும் பிழை என்றால் பிழை, சரி செய்தால் சரி என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே நேற்றைய நாளிலே சங்கீதன் ஏன் அர்ஜுனா ராமநாதனுக்காக தனியே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். அது முதலே எங்களுக்கு அது சரியான தெளிவில்லாமல் இருந்தது. பிறகு எனக்கு அனுப்பியிருந்தார்கள் அவர் படித்த பாட்டை நான் வடிவாக கேட்டிருந்தேன். அதிலே அர்ஜுனா ராமநாதனை சாடி இருக்கின்றார். அந்த வகையிலே பாடகர்கள் அல்லது ஒரு துறை சார்ந்தவர்கள் நீங்களாகவே இருங்கள். இப்ப உண்மையிலே நாங்கள் இருக்கிறோம். இதுல இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் ஒரு கட்சிக்காரர் எழுதி தந்து இப்படி யாரை அர்ஜுனாவை பற்றி பேசு, அல்லது கௌரவ சுமந்திரன் அவர்களை பற்றி பேசு, அல்லது கௌரவ டக்ளஸ் தேவானந்த பற்றி பேசு, அல்லது கௌரவ அமைச்சர் சந்திரசேகரனை பற்றி பேசு, அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலை பற்றி பேசு என்று சொன்னால் அவர்கள் எழுதித்தாரை வாசிப்பதில் நாங்கள் அர்த்தமற்றவர்கள். எங்களுக்கு சுய புத்தி ஒன்று தேவை. ஆரும் சொல்லி நாங்கள் இருக்கக்கூடாது. நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி விடுவார்கள். நாங்கள் நடக்கிறதை சரியாக நடக்க வேண்டும். நாங்கள் சரியான கோட்டில் நடக்க வேண்டும். நாங்கள் யார் பக்கமும் சாயாம நேர்கோட்டிலேயே நடக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி தான் எங்களுடைய இசைக்கலைஞர்களும் இந்த எங்களுடைய சங்கீதனுடைய நடவடிக்கையிலும் சங்கீதனேன் அர்ஜுனாவை அதில் ஏதோ ஒரு கொண்டன் பண்ணக்கூடிய அளவுக்குத்தான் அர்ஜுனாவை அதிலே சங்கீதனை படித்திருக்கிறார். அதுல ஊசி என்கிறார், டாக்டர் என்கிறார், படித்தவன் என்கிறார், படிக்காதவன் என்கிறார். கடைசியிலே அதிலே குறிஞ்சி நின்று கூக்காட்டு என்று கூட சொல்லி இருக்கிறார். அது என்னை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட ரீதியில் சொல்லுகிறேன். அது சங்கீதனுக்கு தேவையில்லாத ஆணி. அர்ஜுனாவுடைய மொழியிலே பேசுவதாக அது தேவையில்லாத ஆணி. நான் தெளிவாக சொல்லுகிறேன். சங்கீதனனுக்கு அது தேவையில்லாத ஆணி. இன்று நீங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு குறிப்பிட்ட நபர்கள். உங்களுக்கு எழுதியிருந்த அந்த பாட்டை வடிவமைத்தவர் யார்? அந்த பாட்டை படிக்க சொன்னது யார்? அவரே உங்களுக்கு பின்னால உங்களுடைய எதிர்ப்பு காட்ட வரவில்லை. உங்களுடைய பாடகர்கள், உங்களுடைய இசைக்கலைஞர்கள் எத்தனை பேர் ரோட்டுக்கு வந்தார்கள்? நான் கிளிநொச்சியிலே பார்த்தேன், உங்களுடைய பிரதேசத்திலே பார்த்தேன். உறவினர்கள் என்று கொஞ்சம் பேர் இருந்தார்கள்.
மற்றது எல்லாருமே சம்பந்தம் இல்லாதவர்கள் அதில் வந்திருந்தாங்க, அதாவது இன உணர்வாளர்கள். ஆனா சங்கீதனை பொறுத்தவரையில் இப்படியான, இனிமேல் நீங்கள் வெளியில வந்தால் கூடி இப்படியான அரசியல்வாதிகளை பற்றி குறை கூறுறதோ அல்லது ஒரு தனிநபரை பற்றி ஒரு பாடல் ஊடாக அவரை சம்பந்தப்படாதவர்களின் அல்லது அவையுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது அவருடைய அரசியல் பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒருதனுக்கு பாட்டடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அடித்தால் இதுதான் நிலைமை. அர்ஜுனா ராமநாதனை 27,000 வாக்குகளால் பாராளுமன்றம் அனுப்பினது யார்? தமிழ் மக்கள். நீங்கள் ஒரு ஆளாலே அந்த அர்ஜுனா ராமநாதனை பாட்டால அடிச்சு அவர் என்ன செய்ய போகிறீர்கள்? இன்று நான் சொல்லுகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கென்ற ஒரு சுய புத்தி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அன்று நாங்கள் அர்ஜுனாவை நான் சொன்னேன், அர்ஜுனா அப்படி கதைத்தது பிழை, அது இன்னும் ஒரு நாட்டு அரசியலிலே போய் சம்பந்தப்பட்டது பிழை. அர்ஜுனா சீமானை பற்றி கதைத்தது பிழை. அர்ஜுனா சீமான் இங்கே விபச்சாரப்படி இருக்கா இல்லையா என்ற கேள்விகளை தொடுத்தது பிழை. அப்படி கேட்டிருந்தாலும் ஊடகத்திலே அர்ஜுனா ராமநாதன் கதைத்திருக்க கூடாது. நீங்கள் சீமானுக்கும் உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது சீமானோட வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு எங்கள் விடுதலை போராட்டத்தை இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது விடுதலை போராளிகளை பற்றி மாவீரர்களை பற்றி இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வன்னிய பெண்ணிலை பற்றி இழுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் இப்ப சொல்லுகிறோம், நீங்கள் சும்மா இருந்த அர்ஜுனா ராமநாதனை பற்றிய அந்த பாட்டு ஏன் வெளியிட்டீர்கள்? என்னத்திற்காக வெளியிட்டீர்கள்? அதற்காக பாவம் அந்த படியன் தற்போது ஒரு சிறைவாசம் அனுபவித்துக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் இந்த காணொலிகளை வெளியிடுவதில் ஒரு உண்மையிலேயே அது ஒரு நல்லதல்ல. ஆனாலும் அந்த பாடல்களை திருப்பி உங்களுடைய அரசியல் லாபத்துகளுக்காக அல்லது உங்களுடைய சொந்த பழிவாங்கல்களுக்காக நீங்கள் திருப்பி அதை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதாலே தம்பி சங்கீதனுக்குத்தான் பாரதூரமான விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து திருப்பி அந்த அவருடைய பாடல்களை பிரசுரிக்காதீர்கள், அல்லது பதிவு செய்யாதீர்கள், அல்லது நீங்கள் உங்களுடைய டிக்டாக் பேஸ்புக்களை போடாதீர்கள். அதாலே கொஞ்சம் சங்கீதனுக்குரிய பிரச்சனைகள் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, மற்றது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோள். அந்த எங்களுடைய சகோதரி ஒருவர் அந்த பாட்டை பாடியிருந்தார். அது அடுத்தது சங்கீதனுக்கு அடுத்தது இவாதான், அல்லது சங்கீதனுக்கு அடுத்தது தயாராக இருங்கள் என்றதெல்லாம் கூறியிருக்கிறதாக அந்த சகோதரி அவருடைய டிக்டாக் தளத்திலே கூறியிருந்தார். உண்மையிலேயே நாங்கள் எங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு இதில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இனத்துக்கு அல்லது எங்களுடைய தமிழ் இளைஞர்களை நாங்கள் காட்டி கொடுப்பவர்களாகவோ அல்லது இளைஞர்களுக்கு எங்களாலே ஒரு பிரச்சனை வரக்கூடியதாக நாங்கள் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த சங்கீதன் பாட்டு எழுதியிருந்தாலும் அர்ஜுனாவை ஒரு கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டை எழுதியிருந்தாலும் ஆனால் அர்ஜுனா தாறுமாறாக பேசியிருந்தார். சங்கி கொங்கி மங்கி என்றெல்லாம் பேசியிருந்தார். ஆனால் நேற்றைய நாளிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள், கௌரவ குமார் பொன்னம்பலம் அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார்கள். அவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் நான் நினைக்கிறேன் அவர் பிறந்திருந்தாரோ தெரியவில்லை. சங்கீதன் அப்படியான ஒரு வயசு எல்லையை உட்பட்டவரை நாங்கள் பயங்கரவாத தடுச்சத்திலே அரசு பண்ணி இருக்கிறீர்கள் என்று கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர். உடனே சபாநாயகர் அவர்கள் அது சம்பந்தமாக பாதுகாப்பு அவரோட சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் அந்த கேள்விகளை தொடுத்திருந்தார். சம்பந்தப்பட்ட அதிகாரி உடனே அதுக்குரிய உடனே இன்றைக்கு பின்னேரத்துக்குள்ளே நேற்று மாலை நேரம் நான் நினைக்கின்றேன், உடனே நாங்கள் இரவு மீட்டிங் இருக்கிறது, கலந்துரையாடின பிறகு அதற்குரிய முடிவுகளை சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறதை நாங்கள் காணொலியூடாக காணிக்கின்றோம். அர்ஜுனா ராமநாதனும் அது சம்பந்தமாக தெரியப்படுத்தி இருந்தார். ஆனால் அதிலே பாருங்கள், சங்கீதன் அர்ஜுனா ராமநாதனை கொச்சப்படுத்துகிற மாதிரியானகவும் அர்ஜுனா ராமனை ஒரு அசிங்கப்படுத்துகிற மாதிரியான பாட்டு தான் அந்த பாட்டு, யாரும் மறக்க முடியாது. ஆனால் அர்ஜுனா சங்கீதனை பேசி இருக்கின்றார்.
திட்டி இருக்கின்றார். தகாத வார்த்தைகளாலே பேசி இருக்கக்கூடிய காணொலியும் இருக்கிறது. அதான் அந்த காணொலி இப்ப இந்த நகைச்சுவையாக அதை வெட்டி வெட்டி எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் பேசி போட்டு கூடி அவருடைய விடுதலைக்காக பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பி இருக்கிறார். கேட்டு போட்டு, அதாவது பாராளுமன்றத்திலே வெளியிலே வந்து சொல்லுகின்றார், என்னதான் அவன் எனக்கு பாட்டு அடிச்சாலும் அவன் எங்களுடைய படியன், அவன் தமிழன், அதனுடைய நாங்கள் விட மாட்டோம். அப்ப நாங்கள் அதைத்தான் அந்த ஆரம்பத்திலே சொன்னேன். என்றால் தமிழ் மக்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் விரும்பியோ விரும்பாமலையோ அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் தேவை. அது யாராலையுமே மறக்க முடியாது. அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒரு கேட்டகரி வேணும், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ. பாராளுமன்றத்திலே பழம்பெரும் அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எல்லாம் ஒரு தேவையானவர்கள், மக்களுக்கு தேவையானவர்கள். எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா எல்லாம் தேவையானவர். அதே மாதிரி தான் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் மக்களுக்கு நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ தற்போதைக்கு இப்ப இருக்கின்ற காலத்துக்கு அர்ஜுனா தேவை. அதில் யாருமே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இதை தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள். அந்த கொஞ்சம் பேர் அர்ஜுனா ராமநாதனை இதை விட்டு தூக்குறதுக்காக கையெழுத்து வேட்டைகளை எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்றதை நாங்கள் செய்தி தளங்கள் ஊடாக பார்வையிட்டிருந்தோம். அப்படி அதுகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்றது தெரியவில்லை. ஆனால் என்னிடம் பல பேர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த அர்ஜுனா ராமனை நீங்களும் பேசி இருக்கிறீர்கள், நீங்களும் பேசி வீடியோ போட்டிருக்கீர்கள், ஆதரவாகவும் போட்டிருக்கிறீர்கள். ஆனால் அர்ஜுனா ராமனுடைய ஆதரவு கூடியிருக்கிறதா குறைஞ்சிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தார்கள். ஆனால் நானும் பார்க்கிறேன், அர்ஜுனா ராமனுடைய பல பேர் அர்ஜுனா ராமநாதனை இப்போது வெறுக்கிறார்கள். ஆரம்ப காலத்திலே அர்ஜுனா ராமநாதனுக்கு என்ற ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஆனால் அது தற்போது எப்படி என்று கேட்டால் அது சற்று குறைந்திருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். எங்களுடைய பார்வையிலே அது எப்படி என்றது அவரவர்களுக்குத்தான் தெரியும். எங்களுடைய பார்வையிலே அது குறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை எங்களுடைய மக்களுக்கு ஏற்ற மாதிரி, மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்ற மாதிரியும் அந்த அரசியல் வியூகங்களை மாற்றி அமைத்து கொண்டு போனால் அர்ஜுனா ராமநாதன் முதலில் சொன்னவங்க மாதிரி 20 வருஷம் இந்த ஆட்சிதான் என்று சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக அர்ஜுனா ராமநாதன் தான் சாகச்சேரியிலே எம்பியாக வருவார் அப்படி என்ற ஒரு கதைகளும் அந்த நேரங்களில் அர்ஜுனா வந்த காலங்களிலே இருந்தது. அதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். சில விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டும். மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்றதை பார்க்க வேண்டும். நாங்கள் எதை விரும்புகிறோம் என்றதல்ல, மக்களுக்கானவர்கள் தான் நாங்கள். மக்கள் தான் எங்களை அந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். மக்கள் நினைத்தால் அடுத்த 5 வருடத்திலே எங்களை அதை மாற்றி அமைக்கிறதுக்குரிய சக்தியும் உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது. ஒரு விரல் புரட்சி என்ன. அப்ப அதை நாங்கள் எந்த இடத்திலே எப்படி பாவிக்க வேண்டும் என்ற ஒரு தூர நோக்காக நகர்த்துவமாக இருந்தால் சரியாக 20 வருடங்களும் சில நேரம் அரசியல்வாதியாக வெற்றி நடை போடலாம் என்பது மக்களுடைய அவா. மற்றது முக்கியமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். சமீப காலத்திலே பருத்தித்துறை முனை கடற்பரப்பில் இருந்தும் கற்கோவள கடற்பரப்பில் இருந்தும் 4 மீனவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். 4 மீனவர்கள் காணாமல் போயிருந்தார்கள். அந்த நேரங்களிலே பல விமர்சனங்கள் வந்திருந்தன. ஆளும் தரப்பினர் உடனடியாக விரைந்து சென்று நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக அமைச்சரோ அல்லது துறை சார்ந்தவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் மீனவர்களை தேடி கண்டுபிடித்திருக்கலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மாற்று கட்சியினர் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் ஆளுந்தரப்பினர் கூறி வருகிறார்கள், நாங்கள் உரிய நேரத்திலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டோம், ஆனால் அது கைகூடவில்லை என்றும் கூறி வருகிறார்கள். அதற்கு அந்த சம்பவங்கள் நடந்த கால பகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அமைச்சர் அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அப்போது நாட்டிலேயே வெளிநாடு சென்றிருந்தார். அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் நடந்த ஒரு 4-5 நாளைக்கு பிறகு நாடு திரும்பி இருந்தார். திரும்பின உடனேயே அந்த மக்களை பருத்தித்துறை முனைக்கும் கற்கோவளத்துக்கும் சென்று உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவர் ஒரு ஆறுதலை கூறியிருக்கின்றார். நாங்கள் இருக்கின்றோம், உங்களோடு எப்பயுமே நாங்கள் இருப்போம், அதை பற்றி யோசிக்க வேண்டாம், உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நாங்கள் உடனடியாக ஓடி வந்து செய்யறதுக்கு காத்திருக்கின்றோம், என்ன தேவை என்றாலும் எங்களுடைய பிரதிநிதிகள் ஊடாக எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கூறி சென்றிருக்கின்றார். அதை நாங்கள் காணொலியாகவும் பதிவேற்றி இருந்தோம். அந்த வகையிலே அன்று நாங்கள் நேரடியாக சென்ற போது கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியிருந்தார், பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாகவும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்றும் கூறியிருந்தார். ஆனால் நாங்கள் அந்த மாற்றுக் கட்சியினர் சிலர் இந்த குற்றச்சாட்டுக்களை வைக்கின்ற போது கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறுவதை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது. அவர் கூறியிருந்தார், நாங்கள் அதை நேரடியாக பார்த்திருந்தோம், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலே நாங்கள் கவனம் எடுப்போம், பிள்ளைகளுடைய படித்து முடித்திருக்கின்ற வேலைக்கு தேடி கொடுக்கின்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை உடனடியாக செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் உடனடியாக செய்து கொடுப்போம் என்ற சில முடிவுகளை அந்த இடத்திலே அந்த மக்களுக்கு கூறி சென்றிருக்கின்றார். அதை விட அவர் முக்கியமாக ஒன்றை கூறியிருந்தார். அது எப்படியாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே தென்னிலங்கையிலே நடந்திருந்தது. அந்த 2 பேர் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள், கடலிலே காணாமல் போயிருந்தார்கள். பிறகு அவர்கள் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 மாசத்துக்கு பிறகு மடகஸ்தார் என்ற ஒரு நாட்டிலே இருந்து அவர்களை இந்த இலங்கை திருநாட்டுக்கு கொண்டு வந்திருப்பதாக கூறியிருந்தார். ஆனபடியாலே நாங்கள் உடனடியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு, குறிப்பிட்ட ஒரு மாதங்கள் சென்றதுக்கு பிறகு இறுதி முடிவை எடுக்கலாம். அதற்கு பிறகு நாங்கள் அரசாங்கத்தாலே வழங்கப்படுகின்ற பெரிய தொகைகள் எல்லாம் இருக்கிறது, அதையும் நாங்கள் தர காத்திருக்கின்றோம். கட்டாயம் அவர்கள் உயிருடன் திரும்பி வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, திரும்பி வருவார்கள் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம் என்றதையும் அந்த இடத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களை கட்டி அணைத்து அவர் ஆறுதல் கூறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உறவுகளே, விமர்சனங்களை விட்டுவிட்டு ஒன்றாக பயணித்தால் நாங்களும் சிறப்பாக பயணிக்கலாம், எங்களுடைய நாட்டையும் சிறப்பாக கட்டியமைக்கலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான்